வணக்கம். இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு நம்ம அதில் கமெண்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆண்களுடைய வழிகள் இருக்குது. அதாவது ஒரு பொண்ணு வந்து எடுத்த உடனே ஒருத்தர் மேலே அவாண்டமாக ஒரு பழியை தூக்கி பொய்யான ஒரு பழியை தூக்கி போட்டதும் அவங்களுடைய எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய வார்த்தையை நம்பி அவங்கள சிறையில் தூக்கி அடைச்சிடுறாங்க. அதே தான் கேரளாவில் அந்த வாத்தியார் அவர்களுக்கு அந்த ஆசிரியருக்கு நடந்திருக்கு. உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிற காரணத்துக்காக ஒரு ஆண் மேலே தவறான அந்த மாதிரியான ஒரு படியை போட்டு அவங்க வாழ்க்கையை சீரழிக்காதீங்க. இது வந்து கேரளாவில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லா நாட்டிலையும் நடக்குது, எல்லா மாநிலத்துலேயுமே நடக்குது. ஆனால் இந்த நம்ம கவர்மெண்ட்டு பெண்களுக்கு சாதகமாக தான் நிறையா முடிவுகள் எடுக்கிறாங்க. இப்போது அவர் குடும்பத்தை அவர் இழந்து அவர் வாழ்க்கையை இழந்து அவர் ரொம்ப ஏழ்மையில் ஒரு வலிக்கும் இல்லாமல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதில் வந்து என்ன கருத்து இருக்குன்னு தெரில. ஆனால் உங்களால் அந்த கேரளாவில் அந்த ஆசிரியருடைய நிலைமை அந்த மாதிரி மாறி பல வருடங்கள் அவர் சித்திரவதைகள் அவர் பக்கத்து வீட்டுக்காரங்களிலிருந்து அவர் எத்தனை பேர் ஏளனமாக பேசியிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க, எவ்வளவோ அவமானங்களை சந்திச்சிருப்பார். அவங்க குடும்பங்கள்லாம் அழிஞ்சி அதுக்கப்புறம் உங்கள் மன்னிப்பு எதுக்குங்க? அது நீங்கள் வந்து முதல்லையே அந்த தவறை செய்யாமல் இருந்திருந்தால் இந்த மாதிரி அவருக்கு ஒரு நிலைமை வந்திருக்காது. அது இல்லாமல் நம்ம அரசு கவர்மெண்ட்களும் சரியில்லைங்க. ஒரு பெண்ணு இப்படி மாதிரி ஒரு பாலியல் வழக்கு ஒன்று தொடக்குறாங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே அவங்களுக்கு சாதகமாக போடுறாங்களே தவிர்த்து அந்த ஆதாரம் டீட்டெயில் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நிறைய இடங்களில் தமிழ்நாட்டிலையும் சரி இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தவறான ஒரு சுத்திகரிப்புனால அந்த ஒரு ஆணுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. கடைசியில் ஒரு நேரம் தெரியல, அந்த தப்புக்கு இவருக்கு உடன்படலை அப்படின்னு சொல்லும்போது அவரை உடன்படுறதுக்கு முன்னாடி அந்த தப்பு அவர் செய்யலைன்னு தெரியறதுக்கு முன்னாடி சரியான ஆதாரங்கள் முன்னாடியே அவர் சிறைவாசம் பண்ணியிருப்பார். அவங்க குடும்பம், ஊர், அவர் வாழ்ந்த வீடு, ஊர் மக்கள் எல்லாரும் அவரை அசிங்கமாக பேசும்போது அப்பவும் இந்த பெண்ணு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மன்னிச்சிருங்க தெரியாமல் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வர முன்னாடி ரெண்டு பக்கமும் தீர விசாரித்து மெய்யான உண்மையை கண்டுபிடிச்சி அதற்கப்புறம் தண்டனை கொடுப்பதோ இல்லை பொய் சொல்பவர்கள் தண்டனை கொடுப்பதோ இருந்தால் நல்லது. இந்த பெண் பாதுகாப்புங்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கான சட்டங்கள் தான் அதிகமாக இருக்குது, ஆண்களுக்கான சட்டங்கள் இல்லை. ஆண்கள் ஒரு சின்ன தவறு செஞ்சால், இப்போ ஒரு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குடும்பம் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு ஒரு அவங்க மனைவிக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அவங்க ஈஸியாக போய் மகளிரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா வரதட்சணை கொடுமை. அவன் வரதட்சணையை கேட்டிருக்காங்கன்னா ஆனால் வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி அவங்க குடும்பத்தையே சீரழிச்சிடுறாங்க. ஆனால் பெண்களுக்கான ஏகப்பட்ட வழக்கு, ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்குது. ஆனால் ஆண்களுக்கான ஒரு சட்டம் இல்லை. இந்த மாதிரியான நிலைமைகளில் ஆண்கள் வெளியே போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யாதீங்க. பொய்யான தகவல்களை, பொய்யான ஒரு போலியான வழக்குகளை ஆண்கள் மீது திணிக்காதீர்கள். பெண்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். நீங்களும் உங்கள் அண்ணன், உங்கள் அப்பாவை நினச்சி பாருங்கள், உங்கள் குடும்பத்தை நினச்சி பாருங்கள். ஆண்கள் மட்டும் எங்களை தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள் அப்படி இப்படின்னு நிறையா உலா வருது. ஆனால் ஒரு சில இடங்களில் சுகியில் வேலை பார்க்குற ஆண்கள், டிரைவர்கள், இவங்களெல்லாம் நினச்சி பார்த்தா பாதி இடங்களில் அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது ஒரு பெண்ணாக தான் இருக்காங்க. சுகியில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை டிரைவர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு குடும்பஸ்தனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெண் வந்து அவங்கள இல்லாத ஒரு பொய்யை சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறத நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு பொண்ணு இப்போ உண்மையை சொல்லி அது இப்போ நியூஸில் நம்ம இன்ஸ்டாகிராம் ரைட்டில் வந்தனாலும் பேசுகிறோம். நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. அது வந்து ஒரு ஆணுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லை, அந்த ஆணுடைய குடும்ப வாழ்க்கையும் அந்த அவனுடைய குடும்பத்தையுமே மொத்தமாக அழிச்சிடும், அவனையும் அழிச்சிடும். அப்படிங்கிறதுனால பெண்கள் தவறான கருத்துக்களை வச்சு நீங்கள் இதை ஈஸியாக ஒரு ஆணை சரிச்சிடுறீங்க. அது தேவை. அது வந்து நீங்களும் அதுக்கு ஒரு கொலை செய்கிறதுக்கு சமம் தான். இந்த மாதிரி செஞ்சுட்டு கடைசியில் சாரின்னு கேட்டு போகிறதுல வந்து எந்த ஒரு நியாயமும் கிடையாது. அதனால் பெண்கள் இந்த மாதிரி தவறான விஷயங்களை பண்ணாதீங்க. சட்டங்கள்
இருதரப்பு வாதத்துலேயும் கரெக்டாக நடந்ததுக்கப்புறம் ஒரு தண்டனை கொடுத்தால் நன்றாக இருக்கும். ஏதோ ஒரு பட்ச சட்டமாக தான் நாட்டில் செயல்படுது. அதற்கு தமிழக அரசும் நம்ம இந்திய அரசும் அதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுத்தால் இதே மாதிரியான பல ஆண்களின் வாழ்க்கை வீணாகாமல் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.